ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மூன்றாம் பிறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சந்திர தரிசனம் அப்படின்னாவே அமாவாசைக்கு அப்புறமேட்டு இருந்து பௌர்ணமி வரையும் அந்த வானத்தில் தெரிகிற அழகான அந்த நிலாவை பார்த்து நம்ம எல்லாருமே வந்து ரசிப்போம். அப்படி அந்த 15 நாளில் வர அந்த நிலாவோட வளர்பிறையில் இந்த 3வது நாளாக இருக்க அந்த மூன்றாம் பிறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிறகு வரும் 3ஆம் நாள் வந்து 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் வந்து நிலவு தெரியாது. ஆனால் 3ஆம் நாளான துவிதியை திதியில் வந்து நிலவு தெரியும். அந்த நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறதுனால 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடியே வந்து, அதாவது 6:30 மணிக்கு வந்து இந்த பிறை வந்து தோன்றும். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்வதால் மன நிம்மதி, ஆயுள் விருத்தி, 3ஆம் பிறை தரிசனம் பார்த்து விட்டால் 2 மடங்கு வருமானம் செழிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைலாம் இருக்குது. காலை வேளை பிரம்ம முகூர்த்தமும் இருக்கும், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமும் இருக்கும். எனவே மாலை வேளையில் சந்திர தரிசனம் செய்துவிட்டால் விளக்கேற்றி வழிபட்டால் வந்து செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க. திருமணமானவர்கள் வந்து தம்பதி சமேதரமாக சந்திர தரிசனம் வந்து செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் பிறையில் தெய்வீக பிறை என்றும் சொல்கிறாங்க. இந்த 3ஆம் பிறையை தான் சிவன் தனது முடி மீது அணிந்திருக்கிறாரு. 3ஆம் பிறையை பார்த்தா ஆனந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். வருத்தங்கள் எல்லாமே வந்து நீங்கும். ஒரு சமயம் விநாயகர் வந்து சிவபெருமானின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதுனால பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் அனைத்து உலகங்களையும் பார்வையிட போனதாகவும் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் வந்து சந்திரனையும் பார்க்க சென்றார். சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரின் திருவுருவை பார்த்து பரிசகிச்சதுனாலையும் இதனால் கோபமுற்ற விநாயகர் வந்து உன் அழகை இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாப்பிட்டதுனாலையும் விநாயகரின் சாபத்தால் சந்திரன் வந்து அழகு குன்றியதாக அதனால் சந்திரன் பொலிவு விழுந்ததாகவும் கூறினாங்க. இதனால் கவலையடைந்த சந்திரன் வந்து மனம் வருந்தி சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து தனது பழைய அழகை வந்து பெற்றதாலையும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குமும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாவதோடு ஆயுள் கூடும் என்பதும் ஒரு நம்பிக்கையாக வந்து சொல்கிறாங்க. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனை கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை பெறலாம் அப்படின்னு ஒரு நம்ம சொல்கிறாங்க. 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வந்து வாழ்வில் வற்றாத செல்வம் வளத்தையும் பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசித்தால் நம் வினை நாசமாகும். 5 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசல் ஆண்டியும் அரசனாவான். 6 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்தால் திருமணம் தடையின்றி நடைபெறும். 7 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்தால் தீராத கடன் தீரும். 10 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் பாரில் புகழ் ஓங்கும். வருடம் முழுவதும் 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசித்தால் வம்ச விருத்தியாகும். நீடித்த 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் நீடூழி வாழ்வு தரும். 3ஆம் பிறை தரிசனம் வந்து செய்யும் பொழுது இந்த மாதிரி வந்து நற்பயனெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து இந்த 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சுருப்பீங்க, நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இனி மறக்காமல் வந்துட்டு அமாவாசை முடிஞ்சு அந்த 3ஆவது நாளில் 6:30 மணிக்கு கரெக்டாக வந்து வெளியே வந்து வானத்தை பாருங்கள். இந்த 3ஆம் பிறை இருக்கும். அந்த அழகை நீங்களும் வந்து கண்டு ரசிச்சுங்க. இதில் வந்து எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ இது இருக்குதுன்னு தெரியல. இந்த விஷயம் வந்து நல்லா இருக்கனால இந்த வீடியோவாக பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த வானத்தில் இந்த 3 வந்து பார்த்து நீங்களும் ரசிக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.